பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு மகர சங்கராந்தி வாழ்த்தினையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல, மாத ராசி பலனை இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் குறித்து தானே பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா பயிற்சியும் எல்லா ராசியும் சொன்னாலும் கூட ஏதோ மனதுக்குள்ள ஒரு சின்ன நெருடல்ங்க, முழுமையான பலன் சொல்ல முடியவில்லை என்ற இயக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கொங்கு மண்டல பகுதியில இன்னும் கிராமப்புறங்கள்ல மணி சார்ந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பலாபலனை பார்ப்பார்கள். ஒரு முறை பார்ப்பார்கள். ஆண்டு முழுவதுமே அந்த பலன் துல்லியமாக பழிப்பதை பார்த்திருக்கின்றனர். அந்த வகையில பார்க்கும் பொழுது சங்கராந்தி புருஷ கர்ண பலன் 2026 பலனை கும்பராசிக்கு இப்ப நான் சொல்ல தொடங்குகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 நாடு, கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம், கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி 1, 2, 3, கும்பராசி அன்பர்களே, சனி பகவானுடைய இருப்போ மற்ற கிரகங்களுடைய இருப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் இவருடைய இருப்பு நடப்பை வைத்து நான் முழுமையாக சொல்ல போகின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணமும் சிறு செண்பகப்பூ மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் வாத்தியத்தை மேந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு வருகின்றார். 3 முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல பார்த்திருந்தீங்கன்னா விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார். இவர் 2026 மகர சங்கராந்தி புருஷன் என்றே பெயர். இந்த மகர சங்கராந்தி புருஷன் தொடங்கி அவை அடுத்த ஆண்டு வருகின்ற வரை எவ்வாறு பலாபலனை தரப்போகின்றார், இதுதான் துல்லியமாக பலனாகத்தான் அந்த காலத்திலே கணித்து வந்துள்ளார்கள். இது எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய குரு கிரகங்கள் இருக்கின்றன. அந்த வகையில பார்க்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெறலாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான ஒரு யோக பலனை தரலாம். நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறலாம். மதில் மேல் பூனையால் தடுமாறிய மனமும் உடலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு அற்புதமான காரணம். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இதுதான். கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்கள் மத்தியில சில மனக்கசப்புகள் வந்து மறையும். தலைக்கு வந்தது தலப்பையாக போகும் என்பதை போல சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையில் இருந்து காக்கின்ற பூர்வ புண்ணியமாக அது அமைந்துவிடும். அதே நேரத்துல குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும். கவனமாக இருந்து விடுங்கள். பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருந்து விடுங்கள். யாரையும் யார் மனத்தையும் புண்படுத்தவோ காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதைத்தான் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் தெளிவுபடுத்துகின்றார். அது மட்டும் கிடையாது, குடும்பத்துல நிலவிய குழப்பங்களும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மனக்குழப்பங்கள் படிப்படியாக விழுவது. நான் திரும்ப சொல்வதற்கு காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது வேணாலும் இருக்கலாங்க, மனதுல குழப்பங்களும் சங்கடங்களும் வரவே கூடாது. அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு, வாழ்வில் திருப்புமுனை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இனிய ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். எதுவாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையுமே தவிடுபடியாகிவிட்டது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு இதுக்குமே வெற்றியை நோக்கி நகர்த்தி தருவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சென்ம சனிதானே, அதையும் கொஞ்சம் உத்து பார்க்கணும் இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் ஏற்பட்டாலும் கூட உடல்நலத்துல கவனமா இருங்க. சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் அல்லவா? சற்று உடல்நலத்துல கவனமாக இருந்து விட்டாலே போதும். விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா யாரிடமும் சென்று இல்லாமலும் யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை இந்த ஆண்டு உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எடுத்த முயற்சி தாமதப்பட்டாலும் கூட கடைசி நேரத்துல கைகூடிவிடும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக அமைதி கிடைக்கும். விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. அந்த விட்டு கொடுத்தல் என்பது கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல,
தொழில் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அமைதியா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு சாத்தியமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சி கைகூடும். நல்ல வீடும் மனை வாங்குகின்ற ஒரு யோகமும், தடைபட்டு போன மனை சம்பந்தான பிரச்சனையும் தடை நீங்கும். வாங்கிய கடன் அடைப்பதற்கு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஆண்டு. எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். ஆக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து விட்டாலே போதும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலம் இந்த காலம். அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பலம் என்று சொல்லுவேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது. கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இந்த சங்கராந்தி புருஷன் தருகின்றார். நமக்கு எல்லாம் தெரியும், தென்னார்காடு மாவட்டம் விருதாச்சலத்துக்கு பக்கத்துல கொளஞ்சியப்பர் கோயில். அங்கு அந்த கொளஞ்சியப்பர் கோயில் தானா உருவாகிய ஒரு சுயம்பு. அவர் முருகனுடைய அம்சம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டு 12 மாதம் 12 முறை அந்த முருகன் ஆலயம் சென்று கொளஞ்சியப்பரை மனமுருக வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக பலன்களை உங்கள் பக்கம் திருப்பி தருவார். நான் இருக்கேன், பயப்பட வேண்டாம் என்று உங்கள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் அவரே இந்த ஆண்டு முழுவதும் துணைவதில் இருப்பார். அற்புதமான ஒரு ஆண்டாக, நிம்மதி தர ஆண்டாக இந்த ஆண்டு 2026 ஆண்டு மகர சங்கராந்தி ஆண்டு புருஷ கர்ண பலன் உங்களுக்கு அமைகின்றது.